ஹாய் ஹலோ எவ்ரிவன். மணி விஜய் எஜுகேஷன் அகாடமியிலேருந்து நான் மணிடன் பேசுகிறேன். இன்றைக்கி டே 10க்கான கவுன்சிலிங் அனலைசிஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ டே 10ல் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு கம்யூனிட்டி வந்து 0 ஆயிடுச்சு. பிசிஎம் வந்து 0. நாளையிலேருந்து பிசிஎம் வந்து வர தேவையில்ல. ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வந்துட்டுனா முடிஞ்சிடுச்சு. ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறதுனா டோட்டல் வேகன்சி எவ்வளோ ஃபில் ஆகிருக்குது, ஆப்சன்டீஸ் எவ்வளவு, சொல்லப்போனால் இன்னைக்கு ஆப்சன்டீஸ் இல்லை, வராதவங்க எவ்வளவு, மொத்தம் வந்து எத்தனை பேர் இன்றைக்கி போயிருக்காங்க. இன்றைக்கி போயிருக்கிறது தான் அவங்களுக்கு வந்து ட்விஸ்ட்டே. இன்றைக்கி வந்து 600 பேர் கூப்பிட்டதில் வந்து வந்துட்டுனா அரௌண்ட் 126 தான் வந்து போயிருக்காங்க. ஓகேங்களா, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பின்னாடி வந்து பார்ப்போம். அதுக்கடுத்து எவ்வளோ பேர் வந்துட்டுனா இன்றைக்கி எடுத்திருக்காங்க, ப்ளஸ் வந்து டோட்டல் ஆப்சன்டீஸு, ப்ளஸ் வந்து இன்றைக்கி மொத்தமாக வந்து எவ்வளோ சீட்ஸ் வந்து ஃபில் ஆகிருக்குது. அதுக்கடுத்து பிஎஸ்டிஎம்மோட அனலைசிஸ் நல்லா வந்து பார்த்துங்க. அது நம்ம கடைசியில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். பிஎஸ்டிஎம் வந்து 166 சீட்டு வந்து இது வரைக்கும் போயிருக்கு, இன்க்ளூடிங் எக்ஸர்விஸ்மெண்ட் பிஎஸ்டிஎம். இன்றைக்கி எக்ஸர்விஸ்மெண்ட் பிஎஸ்டிஎம் ஒருத்தர் எடுத்திருக்காரு, எல்எஃப் ஆடிட்டு. ஓகேங்களா, ஸோ இப்போ எக்ஸர்விஸ்மேனையும் வந்து ஓரளவுக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. நாளையிலேருந்து கொஞ்சம் நாள் போக வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்லேருந்து போகலாம். ஓகேங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கவுன்சிலிங் போகிறாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு சென்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ டே 10ல் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கம்ப்ளீட்டு, ஏன்னா அது லாஸ்ட் டே வந்து எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ப்ளஸ் வந்து பிஎஸ்டிஎம்ல இருந்து 46 மூவ் ஆகிருக்கு. இந்த 150 சீட்டு இன்னும் அப்படியே தான் இருக்குது. எக்ஸர்விஸ்மேன் இன்னும் ஒன்றுமே தொடவே இல்லை. ஆனால் பிஎஸ்டிஎம்ல ஒன்று டச் பண்ணிட்டாங்க, எல்எஃப் ஆடிட் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஜிடி பிளைண்ட், பர்சன் வித் டிசபிலிட்டி இந்த வந்து கம்மியாக தான் போயிருக்கு. ஜிடி உமன் காலி ஆயிடுச்சு. ஜிடி உமன் பிஎஸ்டிஎம் வந்து காலி ஆயிடுச்சு. சாரி, பிஎஸ்டிஎம் வந்து 28 சீட்டு தான் போயிருக்கு, 44 அவைலபிள் இருக்குது. ஜிடி டெஸ்யூ விடோ 2, இது 45 சீட் வந்ததுன்னா வெயிட்டிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் டெஸ்யூ விடோ பிஎஸ்டிஎம் எல்லாம் டச் பண்ணவே இல்லை. பர்சன் வித் டிசபிலிட்டி அதே மாதிரி தான். பிசி ஜென்ரல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் வந்து 26 வந்து எடுத்திருக்காங்க. பிசி உமனில் வந்து மொத்தமாக 252 சீட்டும் காலி ஆயிடுச்சு. பிசி உமன் பிஎஸ்டிஎம் வந்து 7 தான் காலி ஆயிருக்கு. இப்போ நல்லா பார்த்துட்டிங்கன்னா ஹரிசாண்டல் ரிசர்வேஷனில் ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு, அதாவது வித்தவுட் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டில் வந்து பார்த்துட்டா ஹரிசாண்டல் ரிசர்வேஷனில் எந்த இம்பாக்டுமே பண்ணாது. பட் ஆனால் பிஎஸ்டிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் கண்டிப்பாக இம்பாக்ட் பண்ணும். உமன்ஸுக்கு வந்து கட் ஆஃப் கம்மியாக தான் வரும். ஓகேங்களா, கம்பேர் டு ஜென்ஸ் வந்து உமன்ஸுக்கு வந்து கட் ஆஃப் வந்து கம்மியாக தான் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ். அதோட அறிகுறி தான் இது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல 26 ஃபில் ஆயிருக்குது பாருங்கள், ஆனால் வந்து உமன்ஸ் பிஎஸ்டிஎம்ல 7 தான் ஃபில் ஆயிருக்கும். இதே சினேரியோ தான் எல்லாத்துலேயுமே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, இப்போ பிசி டெஸ்யூ வீடியோவில் எதுவுமே ஃபில் ஆகலை. எம்பிசி ஜென்ரல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல 17 ஃபில் ஆயிருக்கு, 109 அவைலபிலிட்டி இருக்குது. எம்பிசி உமனில் வந்து பார்த்துட்டிங்க, உமன் பிஎஸ்டிஎம்ல வந்து 7 தான் ஃபில் ஆயிருக்கு, சேம் லைக் பிசி தான். 41 அப்படியே அவைலபிலிட்டி தான் இருக்குது. பிசிஎம் ஜென்ரலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 82 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் இந்த கம்யூனிட்டி தான் இன்னைக்கு க்ளோஸ் ஆச்சு. ஓகேங்களா, இன்றைக்கி வந்து மொத்தமாக வந்து 88 சீட்டு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல வந்து ஒன்று தான் ஃபில் ஆயிருக்கு. பிஎஸ்டிஎம் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகவே இல்லை பிசிஎம்ல. அதுக்கு அடுத்து எடுத்துட்டோம்னா பிசிஎம் உமன்ஸில் வந்து இன்றைக்கி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உமன்ஸ் பிஎஸ்டிஎம்ல 2 போயிருக்கு. முதல்ல 1 இருந்தது, இன்றைக்கி வந்து 2 போயிடுச்சு. இன்னும் 7 சீட்டு வந்து அவைலபிள் இருக்குது. நாளைக்கு வந்து பிசிஎம் கேண்டிடேட்ஸு உமன்ஸ் கேண்டிடேட் யாருமே வந்து போகணுங்கிற அவசியமே இல்லை. எஸ்சி 7 எடுத்துக்கிட்டோம்னா 32 சீட்டு ஃபில் ஆயிருக்கு, 28 சீட்டு இன்னும் அவைலபிள் இருக்குது. எஸ்சி இன்னும் 2 நாள் தாங்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் வெனஸ்டே வரைக்கும் தாங்கும். நெக்ஸ்ட் வந்து பிஎஸ்டிஎம் வந்து 21 சீட்ஸ் வந்து அப்படியே அவைலபிலிட்டி தான் இருக்குது. எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்ல வந்து 1 ஃபில் ஆயிடுச்சு. எஸ்சிஏ உமனில் வந்து 13 ஃபில் ஆயிடுச்சு, 10 தான் அவைலபிலிட்டி இருக்குது. எஸ்சி வந்து 272 சீட்டு ஃபில் ஆயிடுச்சு, 68 தான். மேக்ஸிமம் நாளைக்கு, ஓகேங்களா, நாளைக்கு மத்தியானத்துக்குள்ளார வந்து முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் நாளைக்கு மத்தியானத்துக்குள்ளார முடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓகேங்களா, இல்லைனா கொஞ்சம் 1 சீட் 2 சீட் வந்து நாளைக்கு போகலாம். ஆனால் 100% நாளைக்கே வந்து முடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல 7 சீட்டு ஃபில் ஆயிருக்குது. 88 சீட்டு வந்து இன்னும் அப்படியே தான் இருக்குது. எஸ்சி எக்ஸர்விஸ்மெண்ட் பிஎஸ்டிஎம்மே எதுவுமே எக்ஸர்விஸ்மெண்ட்டில் இன்னும் எடுக்கவே இல்லை. எஸ்சி உமனில் வந்துட்டுனா இன்னும் 13 சீட் அவைலபிள் இருக்குது. அது நாளைக்கு வந்துட்டுனா ஃபினிஷ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். உமன்ஸ் பிஎஸ்டிஎம் எடுத்துட்டோம்னா 4 வந்து ஃபில் ஆயிருக்குது, இன்னும் 32 சீட் அவைலபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா, அதுக்கடுத்து எஸ்டி ஜென்ரலில் 5 வேகன்சிஸ் ஃபில் ஆயிருக்கு. உமன்ஸில் வந்து 2 வேகன்சிஸ், மொத்தமாக 7 வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு. மொத்தம் ஃபில் ஆனது வந்து 3231, இன்னும் 1455 வேகன்சிஸ் அப்படியே தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஏஎஸ்ஓ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட். இன்றைக்கி வந்து எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் வந்து ஒன்று டிஎன்பிஎஸ்சி ஏஎஸ்ஓ வெயிட் பண்ணிகிட்டே இருந்தது. இன்றைக்கி வந்தவங்க அதை எடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ ஏஎஸ்ஓ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு
ஏஎஸ்ஓ லாவில் வந்து இன்னும் பிஎஸ்டிஎம் சீட் இன்னும் ஃபில் ஆகல. பிஎஸ்டிஎம் சீட் மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்குது. பிஎஸ்டிஎம் சீட்டு ப்ளஸ் வந்து எஸ்சி பிசி எம்ஏ எஸ்சி இது எம்பிசி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா, லாஸ்ட் சீட் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்குது. 8 சீட்டு தான் ஃபில் ஆயிருக்கு. இன்னும் 8 சீட் அப்படியே அவைலபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து இன்னும் ரெசிடென்ஷியல் வார்டன் வந்து அதனால் என்ன ஃபில் ஆகலாம். அடுத்து வர நாட்களில் வந்து ரெசிடென்ஷியல் வார்டன் ஃபில் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அடுத்து ஹிந்து ரிலீஜியஸில் கம்ப்ளீட்டாக வந்து எல்லா அது பிசிஎம் வரைக்கும் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து ஜிடி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் எனக்கு தெரிஞ்சு இது எல்லா கம்யூனிட்டியுமே முடிஞ்சிருக்கான பாசிபிலிட்டிஸ் நம்ம போகிறப்ப பார்ப்போம். ஓகேங்களா, ஜிடி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2 தான் ஃபில் ஆயிருக்கு. இது வந்து 8 போஸ்டிங்குமே நான் அசிஸ்டண்ட் தான் அவைலபிள் இருக்குது பிஎஸ்டிஎம்மில். நெக்ஸ்ட் வந்து ஜிடி உமன் பிஎஸ்டிஎம்லேயே 2 வேகன்சி தான் ஃபில் ஆயிருக்கு. மீதி இருக்கிற 2 வந்து அசிஸ்டன்ட் வேகன்சிஸ் தான். மித்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. பிசி உமனில் வந்து மொத்தமாக 14 அது எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பிஎஸ்டிஎம் எம்பிசி பிஎஸ்டிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா 1 ஃபில் ஆகிருக்குது. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம்ல எதுவுமே ஃபில் ஆகலை. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து பிசிஎம் கம்யூனிட்டி வந்து வராது, ஒன்லி வந்து ஹிந்துக்கள் மட்டும்தான். ஸோ பிசிஎம் கம்யூனிட்டி 0 தான். எஸ்சிஏல வந்து இன்னைக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஜென்ரல் சீட்டு. அதுக்கடுத்து எஸ்சிஏல உமன் சீட்டு வந்ததுன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து எஸ்சி ஜென்ரல் சீட்டும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எஸ்சி ஜென்ரல் உமன் சீட்டும் வந்ததுன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஹிந்து ரிலீஜியஸ் ஜென்ரல் சீட் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்பெஷல் ரிசர்வேஷன் மட்டும்தான் இருக்குது. பிஎஸ்டிஎம் ப்ளஸ் வந்து பெஸ்ட் டிசபிலிட்டிஸ் மொத்தமாக இன்னும் 64 சீட் அவைலபிள் இருக்குது. 155 ஃபில் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இது ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் முதலே வந்ததுன்னா ஃபில் ஆயிடுச்சு. ஜேசிஏ வேகன்சி இன்னுமே மூவ் ஆன் ஆகவே இல்லை. போக போக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் தான் வாய்ப்பு இருக்குது. ஜேசிஏக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ஃபேஸ் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். மீன்ஸ் வந்து வந்துட்டிங்கன்னா எஸ்சிஏ மித்த கம்யூனிட்டியெல்லாம் ஃபில் ஆகுமான்னு இப்போ தெரில. இருக்கிறத போகிற பார்த்தோம்னா அதிகபட்சம் இன்னும் 1 வாரம் தான் கவுன்சிலிங் இருக்குது. 1 வாரத்தில் ஜேசியோட இன்க்ரீஸ் எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னு சொல்லி வந்ததுன்னா நமக்கு தெரியல. ஓகேங்களா, ஸோ என்ன வந்து ஜென்ரலே என்ன மூவ் ஆன் ஆகலை. அப்படிங்கிறப்போ வந்து பார்ப்போம். இன்னும் இந்த வாரம் முடிகிறப்போ வந்துன்னா ஜேசிஏக்கு என்ன போகுதுன்னு தெரியல. ஆனால் ஜேசிஏக்கு வந்து செகண்ட் ஃபேஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது வந்து வர மாதிரினா ஜிடி பிசி எம்பிசி எல்லாம் ஃபில் ஆயிரும். ப்ளஸ் வந்து அதர் கம்யூனிட்டியில் வந்தால் மட்டும்தான் சீட் இருந்தால் மட்டும்தான் இருக்க மாட்டேங்குது. பட் பாப்பா எதுவுமே கணிக்க முடியல இந்த கவுன்சிலிங்கு. நீங்கள் போகிற போக்கில் தான் போயிட்டுருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி உமன் பிஎஸ்டிஎம்மில் 1 எடுத்துக்கிறாங்க. ஜிடி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் வந்து 5 எடுத்துக்கிறாங்க. மொத்தமாக வந்து 6 சீட்டு வந்து எடுத்திருக்காங்க ஜேசிஏல. அதுக்கடுத்து ஜிடி உமனில் வந்து 37 பேருக்குது. ஜிடி ஜென்ரல் வந்து 17 பேருக்கு ஜென்ரல் சீட்டில். ஓகேங்களா, ஜிடி உமன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. இனிமேல் வந்து அவங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. பிகாம் படித்தவங்களுக்கு கண்டிப்பாக இதை எடுத்தே தான் ஆகணும். மித்த எந்த சீட்டு வந்து பார்த்தோன்னா இது வரைக்கும் ஃபில் ஆகவே இல்லை. 928 வேகன்சியில் 60 வேகன்சிஸ் ஃபில் ஆயிருக்கு. 868 வேகன்சிஸ் இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா, அசிஸ்டன்ட் இன் ஃபினான்ஸில் 11 சீட் ஃபில் ஆயிடுச்சு. இந்த பிஎஸ்டிஎம் சீட்லாம் என்ன டச் பண்ணவே இல்லை. எந்த ஒரு பிஎஸ்டிஎம் சீட்டும் என்ன ஃபில் ஆகவே இல்லை. மொத்தமாக 7 வேகன்சிஸ் இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா, டுடே கவுன்சிலிங் சம்மரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தமாக இன்றைக்கி ஃபில் ஆனது வந்து 3483 வேகன்சிஸ் மொத்தமாக வந்து ஃபில் ஆகிருக்கு. டோட்டல் ஆப்ஷன்டீஸ்னு சொல்ல வரதோட போஸ்டிங் இல்லாமல் வந்து போனவங்க வந்து 717 பேர் வந்து தான் இருக்காங்க. ஆப்ஷன்டீஸ் ப்ளஸ் வந்து போஸ்டிங் எடுக்க முடியாமல் கட் ஆஃபுக்கு கீழே வந்தவங்க இது வரைக்கும். இன்றைக்கி கவுன்சிலிங் அட்டன் பண்ணவங்க வெறும் 126 மெம்பர்ஸ் தான் வந்து இன்றைக்கி கவுன்சிலிங் அட்டன் பண்ணிக்கிறாங்க. 600 பீப்புள்ஸில் வந்து 126 தான் வந்து இன்றைக்கி கவுன்சிலிங் அட்டன் பண்ணிக்கிறாங்க. மொத்தமாக வந்து இன்றைக்கி ஆப்ஷன்டேஸ்னால் போஸ்டிங் இல்லாதவங்க வந்து 474 பேர் வந்துருக்காங்க. இன்றைக்கி 126 வந்து 37 வந்து பிஎஸ்டிஎம்ஏ அட்டன் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் ஜென்ரலில் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 90 பேர் தான் வந்து 89 பேர் தான் எக்ஸாக்டாக வந்து ஜென்ரல் சீட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. லைக் வந்து பிசிஎம் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டிங்கன்னா 90 சீட்டு தான் எடுத்திருக்காங்க. மீதி வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம்மு. இனி போகிற நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி வந்து நாளைக்கு மேக்ஸிமம் முடிஞ்சிடும். அதுக்கடுத்த வர நாளில் வந்து எஸ்சி வரமாட்டாங்க. அதுக்கடுத்த நாளில் வந்து எஸ்சிஏ முடியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த 3 நாள் கரம்ஷன் வந்து வரப்போகிறது எல்லாமே பிஎஸ்டிஎம் ப்ளஸ் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கிறவங்க மட்டும்தான். வேறு யாருக்கும் வந்து அதிகபட்ச பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்க போகிறது கிடையாது. நெக்ஸ்ட்டு பிஎஸ்டிஎம் டேட்டா வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி எக்ஸர்விஸ்மேன் பிஎஸ்டிஎம் வந்து 1 சீட்டு போயிருக்கு. அவர் வந்து எல்எஃப் ஆடிட் வந்து எடுத்திருக்காரு. ஜேசிஏல மொத்தமாக 6 சீட்டு போயிருக்கு. ஹெச்ஆரில் வந்து மொத்தமாக 6 சீட்டு போயிருக்கு. இந்த மாதிரி சீட்ஸ் போயிருக்கு. டோட்டல் இதில் வந்து மொத்தமாக போனது இன்க்ளூடிங் ஹெச்ஆர் எக்ஸர்விஸ்மேன் ஜேசிஏ எல்லாம் சேர்த்து 166 சீட் இது வரைக்கும் எடுத்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் 1000 வேகன்சிஸ் இருக்குது. அதாவது லாஸ்ட் டேவோட இன்றைக்கி வந்து பிஎஸ்டிஎம்மோட இது கம்மியாக தான் இருக்குது. லாஸ்ட் டே வந்து 43 வந்து போனாங்க.
இன்னைக்கு வந்து 37 தான் போயிருக்காங்க. அதில் ஜேசிஏல 2 பேர் எக்ஸர்விஸ் மேனு எக்ஸர்சன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா பார்க்குறப்போ ஒரு 35 வரைக்கும் வந்து 34 33 தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ பிஎஸ்டிஎம் வந்து எக்ஸ்பெக்டடோட கம்மியாக தான் போயிட்டுருக்காங்க. ஓகேங்களா, நம்மளோட கால்குலேஷனோட இது வந்து கம்மியாக தான் போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பார்டர் கேண்டிடேட்ஸ்க்கான நல்ல வாய்ப்புகள் இதில் பிஎஸ்டிஎம்மில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மொத்தமாக வந்து இன்றைக்கி 166 பேர் வந்து இது வரைக்கும் 166 பேர் பிஎஸ்டிஎம்மில் எடுத்திருக்காங்க. அதில் வந்து ஜேசிஏ வந்து 6 போயிடுச்சு. மொத்தமாக 160 பேர் ஜென்ரல் குவாலிஃபிகேஷனில் வந்து எடுத்திருக்காங்க. இன்னைக்கு போனவங்க வந்து இன்னைக்கு எடுத்தவங்க வந்து 37. அதாவது என்னென்னா இன்னைக்கு மொத்தமாக 37 பேர் மட்டும்தான் கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. பிஎஸ்டிஎம்மில் ஆப்ஷன்டிஸ் அதிகமாக வரும். ஓகேங்களா, பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ் ஆல்ரெடி சர்வீஸில் இருப்பாங்க, ப்ளஸ் வந்து அவங்களுக்கு ஏஜ்டாக இருக்கும். ஸோ அவங்கள நினைக்கிற டிபார்ட்மெண்ட்டு இப்போ ரெவன்யூவில் வந்து சொந்த டிஸ்ட்ரிக் இருந்தால் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவாங்க, இல்லைனா அட்டன் பண்ண மாட்டாங்க. லெவல் 12 கடிச்சா மட்டும் தான் அட்டன் பண்ணுவாங்க, இல்லைனா அட்டன் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பல கண்டிஷன்ஸ் இருக்குது. ஏன்னா ஜென்ரலுக்கான கவுன்சிலிங் வேறு, பிஎஸ்டிஎம்கான கவுன்சிலிங் டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். இப்போ ஜென்ரல் எடுத்துக்கிட்டிங்கன்னா லெவல் 12 முடிகிறதுக்கு முன்னாடியே ரெவன்யூ வந்து எடுக்க ஆரம்பித்தாங்க. பட் ஆனால் பிஎஸ்டிஎம்மில் பார்த்துக்கிட்டிங்கன்னா லெவல் 12 முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனே எடுக்க ஆரம்பித்தாங்க. ரெவன்யூ வந்ததுன்னா அதுக்கப்புறம் தான் போச்சு. ஸோ இந்த மாதிரி பிஎஸ்டிஎம் டோட்டலாக டிஃப்ரெண்ட் கவுன்சிலிங் அப்ரோச்சாக இருக்கும். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணதோட கம்மியான வந்து எதுனா இன்க்ளூடிங் தான் வருது. ஆப்ஷன்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது பிஎஸ்டிஎம்மில். ஓகேங்களா, நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட்லி இன்றைக்கி ஒரு 40-50 கூப்பிட்டுருந்தாங்கன்னா கூட 6ங்கிறதே நல்ல ஆப்ஷன்டிஸ் தான். ஸோ நீ போகிற நாட்களை வச்சு தான் வந்து நீ ப்ராபபிலிட்டி எந்த மாதிரி இருக்கும், நீ பின்னாடி வர்றவங்களுக்கான பாசிபிலிட்டி எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கணிக்க முடியும். ஸோ இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்கான பர்ஃபெக்ட் சினாரியாக வந்ததுன்னா நம்ம தெரிஞ்சிடும். நாளைக்கு இதே ஸ்டேஜில் போச்சு அப்படிங்கிற பட்சத்தில் பிரைட் சான்சஸ் வந்து பார்த்தோன்னா இருக்குது பின்னாடி இருக்கிறவங்களுக்கு பார்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ பிஎஸ்டிஎம்கான கவுன்சிலிங் அனாலிசிஸ் வந்து இவ்வளோ தான். மொத்தமாக வந்து 37 பேர் தான் இன்றைக்கி எடுத்திருக்காங்க. டோட்டலாக 166 வேகன்சிஸ் போயிருக்கு. ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி டே 10க்கான கவுன்சிலிங் அனாலிசிஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா பார்த்தாச்சு. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி நம்ம பிடிஎஃப் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ரெடி ஆனோடனே டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் முடிஞ்சிருக்குது, எந்த மாதிரி போயிருக்குது, எந்தெந்த டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு ஃபியூச்சரில் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, பிஎஸ்டிக்கான பாசிபிலிட்டிஸ் என்னென்ன இருக்குது, ஸோ எந்த மாதிரி போகலாம் அப்படிங்கிறத பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம பின்னாடி வந்து நம்ம வர டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி பிடிஎஃப் வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணிட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிக்கிறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ அது வரைக்கும் நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச்.